வணக்கம் இந்தியா. இந்த ஒரு தகவல், அதாவது செபி இன்னைக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கனாக்க, நிறைய அன்ரிஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்ம் அவங்க இந்த அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க வித்துட்ருக்காங்க. அந்த விற்பதை ஒரு வார்னிங் இன்னைக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஃப்ரெஷ் வார்னிங் டு இன்வெஸ்டர்ஸ். என்ன சொல்கிறாங்கனாக்க, அது மூலிமா பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன், அதுவும் அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸில் பண்ணுறாங்கல்ல, ஆர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் அதில் பண்ணும்போது, அதாவது டீலிஸ்டட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் அதில் பண்ணாங்கன்னா, அன்ஆத்தரைஸ்டு எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்மோ இல்லை வெப்சைட் மூலியமாகவோ அதுமாரி பண்ணும் பொழுது, ஸோ காஷனை திருப்பி மறுபடியும் செபி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அதுமாரி பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன் ரிஸ்கில் முடியும், நம்பர் 1. நம்பர் 2, அதுமாரி சச் எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் எனி சென்சிட்டிவ் பர்சனல் டீட்டெயில்ஸை அது மூலிமா பண்ணும் பொழுது, அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எல்லா உங்களுடைய விஷயங்களை எல்லாம் எடுத்து உங்களுடைய பணம் எல்லாம் வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை டிசம்பர் 2024 அண்ட் ஆகஸ்ட் 2016 செபி இன்வெஸ்டர்ஸுக்கு வார்னிங் நோட்டீசஸ் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க, மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இதுக்கு எகெயின்ஸ்டாக யாராவது பண்ணினீங்கன்னா அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரெகுலேட்டர் என்ன சொல்கிறாங்கனாக்க, இதை மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்களும் கண்டினியூஸாக ஆப்ரேட் பண்ணாங்கன்னா, அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸில் பண்ணும்பொழுது அவங்களுக்கும் அதற்கு உண்டான தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால் பி கேர்ஃபுல். அன்லிஸ்டட் பிளாட்ஃபார்ம், அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. நன்றி, வணக்கம்.